வெல்கம் டு வினோத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விலங்குகளை உண்ணக்கூடிய 5 தாவரங்களை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது டிராபிக்கல் பிச்சர் பிளான்ட். இந்த தாவரத்தோட உடல் அமைப்பு அப்படின்றதே ரொம்ப வித்தியாசமானது. மேலே திறந்து காணப்படுவது வாய் போலவும் கீழே விரிந்து வருவது வயிறு போலவும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மனித தோற்றம் மாதிரி தான். இந்த தாவரம் தேன் மாதிரி மணக்கும். அதோட வாசனை ரொம்பவும் எல்லாரையுமே ஈர்க்கும். அதுவே உயிரினங்களை பலியா கொடுக்கறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. இது ஈர்க்கிறதுனால இதுல எலி, பல்லி, பூச்சிகள், பாம்புகள் எல்லாமே பக்கத்துல வருது. இது எல்லாத்தையுமே உண்ணக்கூடிய சக்தி உடையதுதான் இந்த தாவரம். இது ஒரே நேரத்துல 100 பூச்சிகளை கூட தன்னோட உடலால நெரித்து விடும். இரண்டாவது கோப்ரா லில்லி. இந்த தாவரத்தோட தோற்றமே பாம்பு வடிவத்துல தான் இருக்கும். அதனாலதான் கோப்ரான் பேர் வச்சிருக்காங்களோ என்னவோ. ஆனா இதுல முக்கியமா ஒரு கொடூரமான தோற்றத்துல தான் இந்த தாவரம் இருக்குது. ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதோட வாசனை அப்படின்றது ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த வாசனையை வச்சுதான் எல்லா உயிரினங்களையுமே இது கொல்லுது. அதாவது இதோட பூச்சிகள் அப்படின்றது இதுக்கு மேல போய் உட்காரும். அது உட்கார டைம்ல லைட்டா அதுக்குள்ள போயிடுச்சுன்னா, அதாவது கோப்ரா லில்லிக்குள்ள போயிடுச்சுன்னா அதை நெரிச்சு அப்படியே இந்த கோப்ரா லில்லி சாப்பிடுது. இந்த பூச்சிகள் மூலமா தான் இதோட மகரந்த சேர்க்கையே நடக்குது. மூன்றாவது வீனஸ் ஃப்ளை ட்ராப். இது பார்ப்பதற்கே முதலையோட வாய் போல இருக்கும். தோற்றம் அப்படின்றது இதுவும் கொஞ்சம் கொடூரமா ஒரு பயங்கரமான தோற்றத்துல தான் இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வாய் திறந்து இருக்கும்போது உயிரினங்கள் எல்லாமே அதுக்கு மேல போய் உட்கார்றதுக்கு ஒரு சிறந்த இடம் போல இருக்கும். இதனாலதான் பூச்சிகள் எல்லாமே அதை பார்த்தோன்னா அதுக்கு மேல போய் உட்காருது. ஆனா பூச்சிகள் எல்லாமே உட்கார்ந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, சரியான நேரத்துல வீனஸ் ஃப்ளை ட்ராப் அதோட வாயை மூடிடுது. மூடினதுக்கு அப்புறமா பூச்சிகள் எல்லாமே இறந்து விடுது. எதுவா இருந்தாலும் இதுல மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நான்காவது பட்டர் வோர்ட். இதோட தோற்றம் அப்படின்றதே ரொம்ப அருமையா பிரகாசமா இருக்கும். ஒரு குட் லுக்கிங் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இதுக்கு மேல வெள்ளம் தெளிக்கப்பட்டது போல எந்நேரமும் ரொம்ப குளிர்ச்சியா நமக்கு காட்சி அளிக்கும். இது சென்ட்ரல் அமெரிக்காவில் அதிகமா இருக்குது. இதோட வாசனை அப்படின்றது ரொம்ப பிரமாதமா அருமையா அதிகமா இருக்கும். இதனாலேயே இதுக்கு மேல போய் பூச்சிகள் எல்லாமே உட்காருது. ஆனா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அந்த வெள்ளம் தெளிக்கப்பட்டது போல இருக்க தண்ணீர்ல அந்த பூச்சிகள் எல்லாமே ஒட்டி கொள்கிறது. அதுக்கப்புறமா பூச்சியால அதுல இருந்து தப்பிக்க முடியாது. பூச்சிகள் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அதோட சத்துக்களை இந்த தாவரம் உறிஞ்சி எடுக்குது. ஐந்தாவது மொக்கசின் பிளான்ட். இது மிகவும் நறுமணம் வீசும் ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இதோட அமைப்பே ஒரு ஜாடி போலதான் இருக்கும். இதோட தோற்றமும் ஜாடி போலதான் இருக்கும். இது ரொம்ப பிரகாசமா, வாசனை அப்படின்றது ரொம்ப நறுமணமா இருக்கும். இந்த மொக்காசின் பிளான்டால பூச்சிகளை மட்டும் இல்ல, குட்டி பாம்புகள், குட்டி எலிகள் அப்படின்னு குட்டி குட்டி உயிரினங்கள் எல்லாத்தையுமே கொல்லக்கூடிய சக்தி உடையதுதான் இந்த மொக்காசின் பிளான்ட். இந்த தாவரத்தோட வாசனையால உயிரினங்கள் எல்லாமே அதோட பக்கத்துல வருது. பக்கத்துல உட்காரும் போது அதோட ஜாடி போன்ற அமைப்பால அதுக்குள்ள அடைச்சி வச்சு இந்த தாவரம் உயிரினங்களை கொல்லுது. இப்ப நம்ம பார்த்த 5 தாவரங்களோட கருத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.